பொதுவாக இந்திய தமிழ் சினிமாவில் ஹீரோயின்களின் அதிகபட்ச ஆயுள் காலம் 5 ஆண்டுகள் தான். த்ரிஷா, நயன்தாரா போன்ற நடிகைகள் விதிவிலக்காக 10 ஆண்டுகளை கடந்தும் பரபரப்பான கதாநாயகிகளாக வலம் வருகிறார்கள். தமிழ், தெலுங்கில் இருவருக்கும் நல்ல மார்க்கெட். இவர்களில் நயன்தாராவுக்கு தான் ஏக மவுசு. இப்போதும் தமிழில், தெலுங்கில் 6 படங்களில் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கிறார். 2004இல் ஐயா படம் மூலம் தமிழ் அறிமுகமானவர். அடுத்த படத்திலே ரஜினிக்கு ஜோடியாகிவிட்டார். கமல்ஹாசனை தவிர மற்ற முன்னணி நாயகர்கள் அனைவருடன் நடித்துவிட்டார் நயன்தாரா. சிம்பு, பிரபுதேவா ஆகியோருடன் காதல் வயப்பட்டு ஏகப்பட்ட சர்ச்சைகளில் சிக்கியவர் நயன்தாரா. முதலில் சிம்பு உடனான காதல் முறிந்த போது தமிழ் சினிமாவிற்கு தற்காலிகமாக குட் பை சொன்னார். பின்னர் கொசேலனில் ரஜினி ஜோடியாக நடித்தார். அடுத்து பிரபுதேவாவுடன் தீவிர காதலாகி திருமணம் வரை சென்று முறிந்தது. அதன் பிறகுதான் அவருக்கு இன்னும் வாய்ப்புகள் குவிய ஆரம்பித்தன. தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் போட்டி போட்டு ஒப்பந்தம் செய்தனர். நயன்தாராவை விட வயதில் குறைந்த ஹீரோக்கள் கூட நயன்தாரா தான் கதாநாயகியாக வேண்டும் என்றனர். இன்றைய தேதிக்கு தமிழ் பட உலகில் நம்பர் 1 கதாநாயகியாக வலம் வருகிறார் நயன்தாரா. தற்போது சூர்யாவுக்கு ஜோடியாக மாஸ், சிம்புவுக்கு ஜோடியாக இது நம்மாளு, ஜெயம் ரவியுடன் தனி ஒருவன், விஜய் சேதுபதியுடன் நானும் ரவுடிதான் படங்களில் நடிக்கிறார். மாயா என்ற பேய் படத்திலும் நடித்து வருகிறார். மலையாளத்தில் மம்முட்டி ஜோடியாக பாஸ்கர் தி ராஸ்கல் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். இவர் உதயநிதிக்கு ஜோடியாக நடித்த நான் வேண்டா திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஓடிக்கொண்டிருக்கிறதா. தொடர்ந்து ஏகப்பட்ட வாய்ப்புகள் வருவதால் நயன்தாரா சம்பளத்தை உயர்த்திவிட்டார். நான் வேண்டா, இது நம்மாளு படங்களுக்கே அவர் ரூபாய் 2 கோடிக்கு மேல் வாங்கியிருந்தாராம். இனி புதிதாக ஒப்பந்தமாகும் படங்களுக்கு ரூபாய் 2.5 கோடி வரை அவர் சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளதாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க டேட் கிடைச்சா மட்டும் போதும் என வரிசை கட்டி நிற்கிறார்கள் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும்.